ஹாய் எவ்ரிவன். ஏற்கனவே நம்ம 3 பார்ட் பார்த்திருக்கோம் இல்லையா? 2022 ஜூலை 17த் கேட்ட கொஸ்டின் டி பேப்பர் கோட் என்னது? டி. இத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 76த் கொஸ்டின் இருந்து பார்க்கலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். குடுத்திருக்கிறது 4 ஸ்டேட்மெண்ட். அதுல 3 கரெக்ட்டா தான் இருக்கு. ஏதோ 1 மட்டும் இன்கரெக்ட்டா இருக்கு. அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் K இன் KO2 இஸ் +4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. KO2 பொட்டாசியம் டை ஆக்சைடு. இதுல பொட்டாசியத்துடைய ஆக்சிடேஷன் +4ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா இது? இதுவே தப்பு தான் இல்லையா? சரி. அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன் த குரூப். அல்கலி மெட்டல்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. சோ அல்கலி மெட்டல்ஸ் கீழ போகும்போது அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். ஓகே. இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம்ல கீழ போக போக அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. லித்தியத்துக்கு இருக்கிறத விட சோடியத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அதை விட பொட்டாசியத்துக்கு இன்னும் கம்மி. அதை விட ருபிடியத்துக்கு இன்னும் கம்மி. ஏன்? ஏன்னா லித்தியத்துல 2 ஷெல் தான் இருக்கும். சோடியத்துல 3 ஷெல் இருக்கும். 3s1. பொட்டாசியத்துக்கு 4s1 இல்லையா? அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் அதிகமாகுது. அ இங்க 2 ஷெல் இருக்குன்னா, இங்க 3 ஷெல் இருக்கு. இங்க 4 ஷெல் இருக்கு. நம்பர் ஆஃப் ஷெல் அதிகமாகும்போது, அட்டாமிக் சைஸ் லார்ஜ் ஆகும்போது, அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா தான் தேவைப்படும். ஏன்னா நியூக்ளியர் சார்ஜ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இட் இஸ் ஈஸி டூ ரிமூவ் த எலக்ட்ரான். கொஞ்சம் எனர்ஜி குடுத்தாலே எலக்ட்ரான ஈஸியா என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. அப்ப அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. டாப் டூ பாட்டம் இன் எ குரூப். இது கரெக்ட். இல்லையா? சரி. 3rd ஒன் என்ன சொல்றான்னு பாருங்க. லித்தியம் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அமாங் த அல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொன்னாங்க. அல்கலி மெட்டல்ஸ்ல இது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இத நம்ம எப்படியும் தெரிஞ்சுக்கலாம்னா, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரில நீங்க ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் படிப்பீங்க இல்லையா? எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ். எலக்ட்ரானுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ். இந்த எலக்ட்ரானுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் வேல்யூல லாஸ்ட்டா என்னதான் குடுத்திருப்பாங்க? லித்தியம் தான் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? இன் கேஸ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா குடுத்திருந்தாங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் எலிமெண்டாவே லித்தியம் தான் குடுத்திருப்பாங்க. லித்தியத்துடைய ரிடியூசிங் நேச்சர் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஃப்ளூரினுடைய ஆக்சிடைசிங் நேச்சர் அதிகம். ஃப்ளூரின் இஸ் த ஹையஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லணும். லித்தியம் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதனால அல்கலி மெட்டல்ஸ்ல லித்தியம் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் சொன்னது கரெக்ட். 3rd ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 2nd ஒன் கரெக்ட். 3rd ஒன் கரெக்ட். 4th ஒன் அல்கலி மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் தர் ஹைட்ராக்சைடு சொல்றாங்க. எந்த ஒரு மெட்டல் எடுத்துட்டாலும் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் கூட சேர்ந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குமா? பொட்டாசியம் எடுத்துக்கிட்டா பொட்டாசியம் வாட்டர் கூட சேர்ந்துச்சுன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். அப்ப எந்த ஒரு அல்கலி மெட்டல் எடுத்துக்கிட்டாலும் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அல்கலி மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஹைட்ராக்சைட்ஸ் கிடைக்கும். அதனுடைய ஹைட்ராக்சைட்ஸ் பேஸ் தான் கிடைக்கும். அல்கலி கிடைக்கும். அப்ப 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லா எலிமெண்ட்ஸ்லயும் ஆக்ஸிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டு அதுக்கப்புறம் மெட்டலுக்கு பண்ணுவோம். ஆனா லித்தியம் பொட்டாசியம் ஆக்சைடுல பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்னன்னா பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு. எப்படின்றத சொல்றேன். பாருங்க KO2 இல்லையா? பொட்டாசியத்துடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1. இது மாறவே மாறாது. பொட்டாசியத்துடைய ஆக்சிடேஷன் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் +1 தான். அது எப்பயுமே என்ன ஆகாது? மாறாது. இங்க +1னா கண்டிப்பா இங்க என்ன பண்ணும்? -1 பண்ணும். ஒரு பொட்டாசியத்துக்கு +1, 2 ஆக்ஸிஜனுக்கு -1. 2 ஆக்ஸிஜனுக்கு -1னா ஒரு ஆக்ஸிஜனுக்கு எவ்வளவு சார்னா -1/2 அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க எழுதுறேன். ஆக்ஸிஜனுக்கு -2 இருந்துச்சுன்னா ஆக்சைடு. இல்லையா? ஆக்ஸிஜனுக்கு -1 இருந்துச்சுன்னா பெர் ஆக்சைடு அப்படின்னு சொல்லணும். ஆக்ஸிஜனுக்கு -1/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்லணும். ஓகேவா? அதனால தான் ஆக்ஸிஜனுக்கு -1/2ன்னு இருக்கிறதுனால சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்றோம். அப்ப இது பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு. KO2 அப்படின்றது பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடு. ஆக்ஸிஜனுக்கு -2ன்னு போட்டு பொட்டாசியத்துக்கு +4 போடக்கூடாது. பொட்டாசியத்துக்கு +1ன்னு போட்டு ஆக்ஸிஜனுக்கு -1/2ன்னு போடணும். ஓகேவா? ஆனா அவங்க தப்பா குடுத்திருக்காங்க. அப்ப இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். புரிஞ்சுச்சா? ஃபைன். 77th கொஸ்டின். Gadolinium has a low value of third ionization enthalpy because of எதனால gadoliniumத்துக்கு third ionization enthalpy கம்மியா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு ரீசன் என்னது? ஹை எக்ஸ்சேஞ்ச் enthalpy. ஓகே தானே? இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா? இல்ல டெஃபினிஷன் சொல்லவா? ஃபைன். பாருங்க சொல்யூஷன்ஸ் கீழ குடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் gadolinium xenon 4f7 5d1 6s2. இன் கேஸ் ஆஃப் third ionization energy பாருங்க Dல இருந்து 1 எடுப்போம். அது பிரச்சனை இல்ல. 6sல இருந்து வேலன்ஸ் அல்டிமேட் ஷெல்ல இருந்து 2 எடுப்போம். பெனல்டிமேட்ல இருந்து 1 எடுப்போம். இது எதுவுமே பிரச்சனை இல்ல. ஆன்டி பெனல்டிமேட்டா இல்லையா? அல்டிமேட்
என்னது பென்னல்டிமேட், ஆன்டி பென்னல்டிமேட். இந்த ஆன்டி பென்னல்டிமேட்டா இருக்கிற n-2 ஷெல்லுல இருக்கக்கூடிய 4fல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. fல மேக்ஸிமம் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். இங்க 7 இருக்கலாம். அப்ப இது ஹாஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன். இந்த மாதிரி ஹாஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் இருந்தா ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமா? ஃபைன். So பாருங்க, in case of third ionization enthalpy, electron will be removed from 5d and resultant configuration will be 4f7. That is stable electronic configuration. As it will have a high exchange energy. Electronic configuration stable இருந்தாலே அதுக்கு exchange energy எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். Hence less energy will be required to remove third electron. அப்ப exchange energy அதிகமா இருக்குன்னா, அது stability அதிகமா இருக்குன்னா, சோ அந்த ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணணும்னா, அந்த எலக்ட்ரான் அது ரொம்ப ஈஸியாவே லாஸ் பண்ணிடும். கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே லாஸ் ஆயிடும். அதனாலதான் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? less energy will be required to remove third electron. Third electron remove பண்ணாதான் எனக்கு stable configuration வரும். exchange energy அதிகமா இருக்கும். stability அதிகமா இருக்கும். சோ ஒரு மாலிக்யூல் அல்லது ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா ஆகணும்ன்றதுக்காக தான் எப்பயுமே ஆசைப்படும். ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதுக்காக இன்னும் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும்னா it is readily lost that electron. அது ரொம்ப ஈஸியா என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். சோ எனர்ஜி கன்சூமா தான் தேவைப்படும். அதனால தான் less energyன்னு சொல்றோம். ஓகேவா? Fine. 78th question. Geldar's method for the estimation of nitrogen can be used to estimate the amount of nitrogen in which one of the following compound? Mostly in the question repeated question பா. கிட்டத்தட்ட ஒரு 4 years 5 years நான் பார்த்துட்டு இருக்கேன். ஜெல்டால் மெத்தட்ல எதை நைட்ரஜனை எந்த மாலிகுல்ஸ்ல கீழ இருக்கிற 4 மாலிகுல்ஸ்ல எதுல நைட்ரஜனை எஸ்டிமேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க, இல்ல எதுல எஸ்டிமேட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. ஓகேவா? சோ இது என்னன்னு பாத்துக்கோங்க. 3 தான். இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சுட்டா நீங்க ஈஸியா சொல்லிடலாம். இது டயசோ காம்பவுண்ட். இங்க நான் எழுதுறேன் பாருங்க. இங்க இருக்கிறது என்னதுன்னா ரிங்ல இருக்கு இல்லையா? இது பிரிடின் C5H5N. ஓகே, C5H5N பிரிடின். இதுல நைட்ரஜன் எங்க இருக்குன்னா ரிங்லயே இருக்கு. ரிங்ல இருக்கிற நைட்ரஜன் ஜெல்டால் மெத்தட்ல எஸ்டிமேட் பண்ண முடியுமா? இது அமீனா மாறுமா அப்படின்றத பார்க்கணும். அமோனியம் காம்ப்ளெக்ஸா மாறணும் இல்லையா? நம்மளுக்கு அமோனியம் மாலிப்டேட் இந்த மாதிரி. சரி, அடுத்தது இங்க இருக்கிறது என்னதுன்னா டயசோ காம்பவுண்ட்ஸ். தெரியுதா உங்களுக்கு? அசோ பென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். அசோ அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த அசோ பென்சீன்ல டயசோ காம்பவுண்ட்ஸ் இருக்கு. N டபுள் பாண்ட் N இருக்கு. இந்த காம்பவுண்ட்ஸ் மாறுமா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது NH2 இருக்கு, NO2 இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்துல NO2 காம்பவுண்ட்ஸ் மாறுமா மாறாதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன் இதை விட்டுட்டேன்னு சொல்றேன். இங்க இருக்கிற 3 காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுக்கு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஆன்சர் 2 தான் சொல்றாங்க. எப்படி வந்துச்சுன்றதை பாருங்க. ஜெல்டால் மெத்தட் இஸ் நாட் அப்ளிகேபிள் டு காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் nitrogen in nitro group, azo group and nitrogen present in the ring. So pyridine, piperidine, furan, pyrrole இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. furan ஆக்சுவலா ஆக்ஸிஜன் இருக்கும், pyrrole எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி எப்போலாம் எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நைட்ரஜன் ரிங்ல இருக்கோ, ரிங்ல நைட்ரஜனும் இருந்துச்சுன்னா தென் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் NO2 குரூப் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ், அசோ காம்பவுண்ட்ஸ்னா N டபுள் பாண்ட் N இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இந்த 3 காம்பவுண்ட்ஸும் நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜெல்டால் மெத்தட அப்ளை பண்ணவே முடியாது. ஓகேவா? as nitrogen of these compounds does not change to ammonium sulfate under this condition. அமோனியம் காம்ப்ளெக்ஸ் எனக்கு வேணும். NH4 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸா மாறணும் இல்லையா? இந்த நைட்ரோ குரூப்போ அசோ குரூப்போ அல்லது ரிங்ல நைட்ரஜன் இருந்துச்சுன்னா இந்த மூணுமே என்னவா மாறாதுன்னா அமோனியம் காம்ப்ளெக்ஸா, அமோனியம் சால்ட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஜெல்டால் மெத்தட் இஸ் நாட் அப்ளிகேபிள். அப்ப அனிலின் காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா NH2 அமீன் தான் இருக்கு. இது எனக்கு என்னவா மாறும்னா ஈஸியா அமோனியம் காம்ப்ளெக்ஸா மாறும். ஓகேவா? ஃபைன். சோ அவங்க என்ன கேட்டாங்க? கேன் பி யூஸ்டு டு எஸ்டிமேட். ஜெல்டால் மெத்தட எதுல யூஸ் பண்ண முடியும்னு கேட்டாங்க. இந்த மூணுத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. இதுல தான் யூஸ் பண்ண முடியும். சோ எதுலலாம் யூஸ் பண்ண முடியாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. எதுல யூஸ் பண்ண முடியும். எதுல யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுச்சுனா இந்த 3 தான் யூஸ் பண்ண முடியாது. இது தெரிஞ்சுச்சுனாலே இத தவிர வேற எது வந்தாலும் அதுல யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஃபைன். Okay, 79th question. The pH of the solution containing 50 ml each of 0.10 m sodium acetate, CH3COONH, sodium acetate, and 0.01 m acetic acid. So பாருங்க, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் சோடியம் அசிட்டேட் எவ்வளவு இருக்கு? 0.1 m இருக்கு. இது 0.01 m இருக்கு அசிட்டிக் ஆசிட். pK வேல்யூ கொடுத்துட்டாங்க. அசிட்டிக் ஆசிட்க்கு 4.57 சொல்லிட்டு. ஓகேவா? சோ இந்த சொல்யூஷனுடைய pH என்னன்னு தான் கேட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, சோடியம் அசிட்டேட் பிளஸ் அசிட்டிக் ஆசிட். கரெக்ட்டா? ஃபைன். அசிட்டிக் ஆசிடுடைய pKa அவங்க கொடுத்தாங்க 4.57. இட் இஸ் எ மிக்ஸ்சர் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் சால்ட் ஆஃப் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ். அசிட்டிக் ஆசிட்ன்றது வீக் ஆசிட். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அசிட்டிக் ஆசிட் வீக் ஆசிட் தான். ஆனா அசிட்டிக் ஆசிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய CH3COO- பிளஸ் H பிளஸ்
ஓகே. வீக் ஆசிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய பேஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கான்ஜுகேட் பேஸ்ன்னு சொல்லுவோமா? இந்த கான்ஜுகேட் பேஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப சோடியம் அசிட்டேட்ன்றது ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸ். அசிட்டிக் ஆசிட் என்னது வீக் ஆசிட். இட் இஸ் எ மிக்ஸ்சர் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் சால்ட் ஆஃப் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ். ஹென்ஸ் இட் இஸ் அசிடிக் பஃபர். அப்ப இது கண்டிப்பா என்ன பஃபர்ன்னு சொல்லுவோம்? அசிடிக் பஃபர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுல pH ஈக்குவல் டூ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, pKa பிளஸ் லாக் ஆஃப் சால்ட் பை ஆசிட். இதே மாதிரி பேசிக் பஃபரா இருந்துச்சுன்னா சால்ட் பை பேஸ்ன்னு எழுதிருப்போம்ல. சரி. pKbன்னு எழுதிருவோம். இங்க ஆசிட் அப்படின்றதுனால pKa எழுதுறோம். சோ pH ஈக்குவல் டூ pKa பிளஸ் லாக் ஆஃப் சால்ட் பை ஆசிட். pKa எவ்வளவுன்னு குடுத்திருந்தாங்க ஆசிட்க்கு? அசிட்டிக் ஆசிட்க்கு 4.57. அத அப்படியே எழுதிக்கலாம். லாக் ஆஃப் சால்ட் பை ஆசிட். சால்ட்க்கு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் குடுத்திருந்தாங்க? 0.1ன்னு குடுத்திருந்தாங்க இல்லையா? சோடியம் அசிட்டேட்டுக்கு 0.1. அசிட்டிக் ஆசிட்க்கு எவ்வளவு குடுத்திருந்தாங்க? 0.01 அப்படின்னு குடுத்திருந்தாங்க. சோ 0.1 டிவைட் பை 0.01. இந்த 0.1 10 பவர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். கீழ இருக்கிறத எழுதலாம். 10 பவர் மைனஸ் 2ன்னு எழுதலாமா? 0.1ன்னு எழுதலாம். 1 into 10 பவர் மைனஸ் 1. கீழ 1 into 10 பவர் 0.01ன்னு இருக்கு. அப்ப மைனஸ் 2ன்னு எழுதும். சோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 விட்டுடலாம். 10 பவர் மைனஸ் 1 into 10 பவர் மைனஸ் 2 மேல வந்துச்சுன்னா 10 பவர் பிளஸ் 2 ஆயிடும். ஓகே. மைனஸ் 1 பிளஸ் 2ன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? 10 பவர் பிளஸ் 1ன்னு எழுதுவோம். கரெக்ட்டா? பேஸ் காமனா இருந்துச்சுன்னா பவர்ல இருக்கிறத ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 மைனஸ் 1 1. சோ 10 பவர் 1ன்னா இதுக்கு மீனிங் என்ன? 10 பவர் 1ன்னா 10. ஓகே. லாக் 10 உடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1. லாக் 1 உடைய வேல்யூ 0. லாக் 10 உடைய வேல்யூ 1. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபைன். அதனால தான் இங்க 1 வந்துச்சு. சோ 4.57 பிளஸ் 1 வேல்யூ எவ்வளவு வருது? 5.57. pH எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.57ன்னு சொல்றாங்க. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஈஸியா தான் இருக்குல்ல? போட்டு பார்த்தா சாரி பார்க்கும்போது வீடியோவ பார்க்கும்போது, கேட்கும்போது ஈஸியா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எதையாவது எடுத்து நீங்களே வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சரி. 80th கொஸ்டின். Given below are two statements. So statement 1 பாருங்க. The boiling point of aldehyde ketone are higher than hydrocarbons of comparable molecular masses because of weak molecular association in aldehydes and ketones due to dipole-dipole interactions. என்ன சொல்றாங்க? ஆல்டிஹைட் கீட்டோனோ அல்லது ஹைட்ரோகார்பன் தவிர மத்த எல்லா காம்பவுண்ட்ஸ்லயுமே பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹையர் தேன் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆஃப் கம்பேரபிள் மாஸ். ஹைட்ரோகார்பனா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஆல்டிஹைடுடைய மாஸ் கீட்டோனுடைய மாஸ்க்கு ஈக்குவலாவே நான் ஹைட்ரோகார்பன் எடுத்துட்டாலும் ஹைட்ரோகார்பனை விட இதுல தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க ஆக்சிஜன் இருக்கும், கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும், ஏதோ ஒரு வீக் வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும். பட் இங்க அது எதுவுமே இருக்காது. பாருங்க, பிகாஸ் ஆஃப் வீக் மாலிகுலர் அசோசியேஷன் இன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டியூ டு டைபோல் இன்டராக்ஷன். டைபோல் இன்டராக்ஷனால இங்க அசோசியேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க? The boiling point of aldehyde and ketones are lower than alcohols of similar molecules. ஆல்டிஹைட் கீட்டோன்ல இருக்கிற வீக் வேன் டெர் வால்ஸ் ஃபோர்ஸை விட ஆல்கஹால்ல என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் பாண்ட் அதிகமாவே ஃபார்ம் ஆகும் இல்லையா? மாஸ் டியூ டு தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆல்கஹால்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். அதனால அதுக்கு அதிகம். ஆனா ஆல்கஹால்ல இருக்கிற மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாததுனால ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு ஆல்கஹாலை கம்பேர் பண்ணும்போது கம்மின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹைட்ரோகார்பனை விட ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு அதிகம்னு சொன்னாங்க பாய்லிங் பாயிண்ட். அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ஆல்கஹாலுக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம். பட் அந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுற நேச்சர் இல்லன்றதுனால ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு கம்மின்னு சொல்றாங்க பாய்லிங் பாயிண்ட். இதுவும் கரெக்ட் தான் இல்ல? சரி. ஆன்சர் 4. ஓகே. போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். சோ ரெண்டுமே கரெக்ட் தான் சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஃபைன். சோ இங்க இருக்கிற வேர்டிங்ஸ் படிக்கணும்னாலும் படிங்க. 81st question. Choose the correct statement. Diamond is covalent and graphite is ionic. பாருங்க, diamond ஒரு covalentனு சொல்றாங்க. sp3 கார்பன் நாலுமே சிங்கிள் பாண்டா இருக்கும். graphite is ionic சொல்றாங்க. ஏன்னா அதுல ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுக்கு கண்டக்டிங் நேச்சர் இருக்கிறதுனால அது அப்படி சொல்றாங்களா? ஓகே. அது கரெக்டான்னு சொல்லலாம். ரெண்டாவது, diamond is sp3 hybridized and graphite is sp2 hybridized சொல்றாங்க. இது கரெக்ட். ஏன்? ஏன்னா டைமண்டுக்கு நாலுமே சிங்கிள் பாண்ட். கார்பன் டெட்ரா வேலன்சி 4 பாண்ட் இருக்கும். அதனாலதான் அது ரொம்ப சாலிட் ஹார்ட் ரிஜிடா இருக்கு. பட் கிராஃபைட் என்னது? கார்பனுக்கு 4 பாண்ட் தான். ஆனா கிராஃபைட்ல 3 பாண்ட் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாவே இருக்கும். அப்படி ஃப்ரீயா இருக்கிற எலக்ட்ரானால தான் அங்க என்ன நடக்குது? கண்டக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் நடக்குது. சோ sp2 ஹைபிரிடைஸ்ட்னு சொன்னாங்க கிராஃபைட். டைமண்ட் sp3 ஹைபிரிடைஸ் சொன்னாங்க. இந்த ரெண்டுமே கரெக்ட். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஒன், போத் டைமண்ட் அண்ட் கிராஃபைட் ஆர் யூஸ்ட் as a dry lubricant சொல்றாங்க. நான் உங்ககிட்ட லாஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல பார்த்தப்ப சொன்ன E1 क्वेश्चन பேப்பர் பார்த்தோம் இல்லையா? 23ல கேட்ட क्वेश्चन. அத பார்க்கும்போதே சொன்னேன், லூப்ரிகண்டா யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஜெராக்ஸ் மிஷின்ல நம்ம கிராஃபைட் கார்பன் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா?
சோ அது கிராஃபைட். டயமண்ட் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா லூப்ரிகன்ட்டா யூஸ் பண்ண மாட்டோம். டயமண்ட் இஸ் தி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அத வச்சு கிளாஸ கட் பண்ணுவோம். வேற ஏதாவதுக்காவது யூஸ் பண்ணுவோம். லூப்ரிகன்ட்டாலாம் அத யூஸ் பண்ண முடியாது. ஓகே. அப்ப 3rd ஸ்டேட்மென்ட் தப்பு. டைமண்ட் அண்ட் கிராஃபைட் ஹேவ் 2 டைமென்ஷனல் நெட்வொர்க்னு சொல்றாங்க. டைமண்ட் இஸ் 3 டைமென்ஷனல் நெட்வொர்க். நல்லா புரிஞ்சுக்கணும். கிராஃபைட்ன்றது 2 டைமென்ஷன். அது கிராஃபைட் நம்ம என்ன பண்ண முடியும்? ஷீட்டா பிரிக்க முடியும். பென்சில்லாம் இருக்குல்ல, நம்ம எழுதுற பென்சில். நம்ம மோஸ்ட்லி இப்ப லெட் பென்சில்ஸ் யூஸ் பண்றோம். ஆம், சின்ன பசங்கலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ இந்த பென்சில்ஸ் எத எடுத்துக்கிட்டாலும் அத நம்ம பேப்பர்ல வச்சு எழுதும்போது, எப்படி அது ஒட்டிக்கிட்டே வருதுன்னா, ஒரு லேயரா ஒட்டிட்டு வருது. அப்போ இட்ஸ் a 2 டைமென்ஷன். பிளேனார் அப்படின்னு சொல்லணும். கிராஃபைட் என்னன்னு சொல்லணும்? பிளேனார் அப்படின்னு சொல்லணும். கிராஃபைட் 2 டைமென்ஷன் சொன்னா கரெக்ட். பட் டைமண்ட் என்ன கிடையாதுன்னா, 2 டைமென்ஷன் கிடையாது. டைமண்ட் இஸ் a 3 டைமென்ஷனல் காம்பவுண்ட். ஓகேவா? 3D ஸ்ட்ரக்சர். அப்ப 4th ஸ்டேட்மென்ட்டும் தப்பு. சோ செகண்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஓகேவா? ஃபைன். சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்க குடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 82nd கொஸ்டின். The incorrect statement regarding chirality is. So chiral அப்படினாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கணும். கைரல் கார்பன் இருக்கணும். அதாவது ஏசிமெட்ரிக்கல் கார்பன். ஒரு கார்பன் கூட அட்டாச் இருக்கிற 4மே டிஃபரெண்டா இருக்கணும். ஃபைன். சோ கைராலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறாங்க. The product obtained by SN2 reaction of haloalkanes having chirality at the reactive sites shows inversion of configuration. SN2ல நம்மளுக்கு இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் தான் கிடைக்கும். ஏன்னா பேக்வர்ட் அட்டாக் நடக்கும். ஃப்ரண்ட்ல ஒரு லீவிங் குரூப் போகும்போதே அட் த சேம் டைம் சைமல்டேனியஸா இன்கமிங் குரூப் ஒன்னு வந்து பேக் சைடுல அட்டாக் பண்ணும். அப்ப இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். அப்போ கைராலிட்டி அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஹேவிங் கைராலிட்டி அட் த ரியாக்டிவ் சைட். அதனாலதான் எனக்கு இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. எனன்ஷியோமர்ஸ் ஆர் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஆன் ஈச் அதர் அப்படின்னு சொல்றாங்க. எனன்ஷியோமர்ஸ் எடுத்துக்கிட்டா அது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாது. சாரி, சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் ஒன்னோட ஒண்ணு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஆக்சுவலா எனன்ஷியோமர்ஸ் நம்ம என்ன சொல்லணும்? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்னு சொல்லணும். பாருங்க, உங்களுடைய இடது கை, வலது கை ரெண்டுமே இருக்கு. இந்த கையை தூக்கி இது மேல வைக்கணும். அல்லது இந்த கையை தூக்கி இது மேல வச்சீங்கன்னா, கட்டை விரலுக்கு நேரா இங்க சுண்டு விரல் இருக்கு. இங்க கட்டை விரலுக்கு நேரா இங்க சுண்டு விரல் இருக்கு. இல்ல, எதுவுமே பொருந்தல. சார் இப்படி வச்சா பொருந்துருமே சார். கட்டை விரலுக்கு நேரா கட்டை விரல், சுண்டு விரலுக்கு நேரா சுண்டு விரல்னா, இதுக்கு பேரு மேற்பொருந்தது கிடையாது. இதுதான் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ்ல ஒரு மாலிகுல் மேல இன்னொரு மாலிகுல வைக்கணும். ஒரு மாலிகுலுக்கு மேல அப்பான் த மாலிகுல் இன்னொரு மாலிகுல வைக்கணும். அப்படி வைக்கும்போது நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா இருக்கணும். ஒன்னோட ஒண்ணு பொருந்தக்கூடாது. அப்படி பொருந்தாம இருந்துச்சுன்னா தான் அது என்னது? கைரல் நேச்சர். ஆனா இவங்க என்ன சொல்லிருக்காங்க? எனன்ஷியோமர்ஸ் ஆர் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்ல எனன்ஷியோமர்ஸ் எல்லாமே கைரல் காம்பவுண்ட்ஸ் தான். இங்க சூப்பர் இம்போசிபிள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பான ஸ்டேட்மெண்ட். நான் சூப்பர் இம்போசிபிள்னு கொடுத்திருக்கணும். கரெக்டா? ஓகே. தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. A rhythmic mixture shows zero optical rotation சொல்லிருக்காங்க. கரெக்ட். rhythmic mixture என்ன அர்த்தம்? 50% D form, 50% L form. இல்லையா? D ஃபார்மும் இருக்கும், L ஃபார்மும் இருக்கும். ஆனா எனன்ஷியோமர்ல D ஃபார்ம், L ஃபார்ம் இருக்காதுனா, எனன்ஷியோமர்ல D ஃபார்ம், L ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? ஆனா எனன்ஷியோமர்ல இருக்கிற D ஃபார்மும் L ஃபார்மும் என்ன பண்ணும்? ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல 50-50 ப்ரொபோர்ஷன்ல இல்லாம 20% D ஃபார்ம், 80% L ஃபார்ம், அல்லது 30% L ஃபார்ம், 70% D ஃபார்ம், இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு ரேஷியோல இருக்கும். சோ ஒண்ணு காம்பன்சேட் பண்ணாலும் ரிமைனிங் டாமினன்ட்டா எது இருக்கோ, எது மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன்ல இருக்கோ, அதை வச்சு நம்ம கைராலிட்டியை சொல்ல முடியும். ஓகேவா? சோ ஸ்டில் இட் ஹேஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். எனன்ஷியோமர்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். ராஸ்மிக் மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா? இது ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ராஸ்மிக் மிக்ஸ்சர்ஸ் ஏன் ஆப்டிகலி இன்ஆக்டிவ்னா டியூ டு எக்ஸ்டர்னல் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாலிகுல் ரொட்டேட் பண்றது, பிளேன் ஆஃப் பிபிஎல் இருக்குல்ல, பிளேன் போலரைஸ்ட் லைட், அத ஒரு மாலிகுல் ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்குது. அது டி ஃபார்ம்ல ரொட்டேட் பண்ணா இன்னொரு மாலிகுல் என்ன பண்ணணும்? எல் ஃபார்ம்ல ரொட்டேட் பண்ணும். அப்ப ஒரு மாலிகுல் ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறது இன்னொரு மாலிகுல் ஆப்போசிட்டா ரொட்டேட் பண்ணி தடுக்கிறதுனால நல்லிஃபை, ஒன்னோட ஒண்ணு கேன்சல் ஆகி ரொட்டேஷனே இல்லாம போகுது. அதனாலதான் ஆப்டிகலி இன்ஆக்டிவ்னு சொல்றோம். சம்டைம்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் இந்த மீசோ டாட்டாரிக் ஆசிட்லாம் இருக்கும். டாட்டாரிக் ஆசிட்லயே பாத்தீங்கன்னா மீசோ டாட்டாரிக் ஆசிட் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்னல் காம்பன்சேஷன். ஒரே மாலிகுல்லயே மேல 2 கைரல் கார்பன் இருக்கும். மேல ஒரு கைரல் கார்பன், கீழே ஒரு கைரல் கார்பன். ஒரு கைரல் கார்பன் டி ஃபார்ம்ல சுத்தணும்னு சொல்லும், இன்னொரு கைரல் கார்பன் எல் ஃபார்ம்ல சுத்தணும்னு சொல்லும். அதனால அது ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? மீசோ காம்பவுண்ட்ஸ் வேற. நான் இங்க ராஸ்மிக் மிக்சர் சொல்றேன். 50% டி ஃபார்ம், 50% எல் ஃபார்ம் இருக்கும். அப்ப ஜீரோ ஆப்டிகல் ரொட்டேஷன் கரெக்ட். அது லைட்டை ரொட்டேட் பண்ணது. ஜீரோ ஆப்டிகல் ரொட்டேஷனாலே தே ஆர் ஆப்டிகலி இன்ஆக்டிவ்னு சொல்லணும். ராஸ்மிக் மிக்சர்ல ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் அது ஏன் ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருக்குன்னு கேட்டா, ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல ஆப்போசிட் ரொட்டேஷன்ஸ்ல இருக்கிறதுனால ஒன்னோட ஒண்ணு கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஃபைன். சோ அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 4th ஸ்டேட்மெண்ட். SN1 reaction yields 1:1 mixture of both enantiomer. என்ன சொல்றாங்க? SN1ல எனக்கு enantiomers கிடைக்கும். 1:1 mixture of both enantiomerன்னு சொல்றாங்க. ஆமா தானே? ஃபைன். D, L ரெண்டுமே கிடைக்கும் enantiomers. ஃபைன். சோ அப்போ ஆன்சர்ஸ் பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. enantiomers are super impossible mirror image of each otherன்னு கொடுத்திருக்காங்க.
இதே இடத்துல NON நெனன்ஷியோமர்ஸ் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ்னு குடுத்திருந்தா அது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். சோ இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. 83rd question. The IUPAC name of an element with atomic number 119 is. So 119 உடைய IUPAC கேக்குறாங்க. 0 இருந்துச்சுன்னா நில்லு, 1 இருந்துச்சுன்னா அன்னு இல்லையா? So அன், எண்ணியம் கரெக்ட்டா? 9 இருந்துச்சுன்னா 8 இருந்துச்சுன்னா ஆக்ட், 9 இருந்துச்சுன்னா எண்ணு. அப்ப எண்ணியம். So எண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அன் எண்ணியம். ஆப்ஷன் 4. ஓகே தானே? இது ஈஸியா இருக்குல்ல. சோ இந்த நேம்ஸ பார்த்து கூட சொல்லலாம். 11th இருந்து நெறைய கேட்கிற மாரி தோணுதா? நெறைய இல்ல. 11th, 12th 2த்தையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல தான் கேட்பாங்க. சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அதாவது 11th சில சாப்டர், 12th சில சாப்டர் அப்படிலாம் படிக்காம எல்லாத்தையுமே தரோவ் பண்ணுங்க. அதுதான் நல்லது. உங்களுக்கு சாலிடா 1 இயர் இருக்கும். நான் இப்ப போடுறது மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் யாருக்குன்னா 11th ஸ்டூடண்ட்ஸ்க்கு 12th நீங்க இப்ப தான் வரீங்கன்னா, உங்களுக்கு இந்த 1 இயர்ல நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாரி டாபிக்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, படிச்சீங்கன்னா, இது ரிலேட்டடா இப்பைல இருந்தே பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அழகா நீட் ஸ்கோர் பண்ணலாம். தமிழ்நாட்டுல இருந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா நீட் அடிக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. சோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு முக்கியமா வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்ன்னு தேவைப்பட்டுச்சுன்னா, அது இது ஒண்ணு தான். ஓகேவா? உங்களால முடிஞ்சத எனக்கு கொஞ்சமா என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்க. வீடியோஸ ஃபுல்லா பார்க்கறதுனாலயோ, சப்ஸ்கிரைப் பண்றதுனாலயோ எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகே. தேங்க் யூ.